எந்த இடத்துல விட்டாலும் எந்த தாளத்துல அந்த வலதுரைகள் விட்டாலும் அதே அந்த ஒரே ஒரு இடத்துல பிடிச்சிட்டு எந்த தாளத்துல விட்டாரோ எந்த கால பிரமாணத்துல விட்டாரோ அதே தாளம் அதே கால பிரமாணத்துல இவன் வாசித்து தீரணும். அவன் ஜாலியா விட்டுட்டு இடத்துல போட்டுக்கிட்டு சில பேர் இன்னும் அதுல நம்ம இவங்கெல்லாம் அவரை சாப்பிட்டு வாசித்துருவாங்க. சில பேர் போட்டு கொஞ்ச நேரம் வாசிப்பார், முடியாது, டம்மு முடிஞ்சு போய். ஆகையினால அதில் நான் பார்த்தவர்களும் அதே தாளம் அதே ராகம் அதே கால பிரமாணத்தில் வாசித்த மகத்தான தலைவர் எனக்கு பிடித்தது நம்முடைய வலங்கைமான். அதை அடுத்து அவரை விஞ்சி கூட விட அளவுக்கு இருக்க விடுவர் நம்முடைய வலைப்பட்டி அவர்கள் சுப்பிரமணியன் தமிழ். வலையப்பட்டியினுடைய ஒரு பெரிய எனக்கு என்னன்னு கேட்ட அவர்கிட்ட அந்த கை நாதம் சார், இதுவே ராட்சச வாத்தியம், அசூர வாத்தியம். இத வயலனுக்கு வாசிக்கிறது சார், அது மடியில வச்சு வாசிக்கிறது. இது செம சாத்துறது. வயலனோட வாசிக்கிறார், உடுக்கையோடு வாசிக்கிறார், கஞ்சராவோடு வாசிக்கிறார், பறை கொட்டுறவனோடு வாசிக்கிறார், முரசு கொட்டுறவனோடு வாசிக்கிறார். ஆகிய இந்த வாத்தியத்தை ஏதோடு வாசித்து காட்ட முடியும் என்று நிரூபித்த முதல் தமிழ் வித்வான் நம்முடைய வலைப்பட்டி அவர்கள். ஆக அதுக்கு என்ன காரணம்? அந்த தொப்பியும் வலந்துரை பொருத்தம் அவருக்கு சரியாக அமைந்திருக்கிறார். அந்த இருக்கிறதான் காரணம். அது அமையலைன்னா சரியா அவர் வாசித்தாரு, எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. இந்த பிரமாதம். ஆக உயிரை கொடுத்து வாசிக்கிறாங்க. 4 பேர் இருக்கீங்களா 5 பேர் இருக்கீங்களான்றது பத்தல்ல. டிஎன் ராஜத்திரமே படேகுலாமுடைய கச்சேரி நடக்குது. நடந்து முடிஞ்சிட உடனே மயிலாப்பூர்லேருந்து 9 மணிக்கு எல்லாம் போயிட்டாங்க. அடுத்து இவர் தான் 9:30 கரெக்டாக ஆரம்பிக்கணும். எப்பதான் ஆல் இண்டியா ரேடியோ போக முடியாது. வந்து உள்ள பார்த்தா ரமண செட்டியாரும் பாலசரஸ்வதியுமா உட்காந்துருக்காங்க. 2 பேர். ராஜரத்னம் செட்டியாருக்கு நம்முடைய ராஜரத்னத்துக்கு எப்படின்னு தெரியும், எரிமலை எப்போ வெடிக்கணும். இல்லை, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் போடுறான்னார். சாப்பிட்டு சொன்னார், பயந்துகிட்டே ஆரம்பிக்கலாமான்னார். பால சரஸ்வதியும் ரமண செட்டியார் இருக்காங்க, இதை விட என்னடா ஞானம் தெரிஞ்சவன் எனக்கு வேணும், நான் வாசிக்கிறேன் பாடுறேன் வாசிக்கிறேன். 2 பேரை வச்சு கொஞ்ச நேரத்தில் அரியங்குடி செம்மங்குடி இன்னும் ஊரில் இருக்கிற குடிகள்லாம் ஒத்தம் சேர்ந்து போய் எல்லா குடியும் வந்து சேர்ந்து தபத்தபான்னு ஹால் நிறைஞ்சு போயிட்டான். ஆக எப்போ நாடுறதில்லை. அவரை முதல் முறையா மியூசிக் அகாடமியில் உடம்போது கூட லேட்டாக விட்டான். அப்படி எடுத்து சிவாலி எடுத்து வாழ்ந்தார், மொத்த பேரும் உள்ளே வந்துட்டான். அதனால நம்ம கூட்டம் எவ்வளவுன்னு பார்க்கல அவங்க. ஆனால் நாதத்தை எப்படி வாசிக்கிறதுன்னு வாசித்தாங்களே, அந்த வாசிப்பு தான் அதில் நம்முடைய பெருத்தவர்கள். 3வது நாதசுரத்தை எப்படி ஒரு நாதசுரத்துக்குன்னு ஒரு ஸ்டார் வேலையை கொடுத்தவர் டிஎன் ராஜரத்னம் பிள்ளை. தவளுக்கு என்று ஒரு ஸ்டார் வேலையை கொடுத்தவர் நம்முடைய வலையப்பட்டி அவர்கள் தான். அவருக்கு பெரியவங்கெல்லாம் சேர்ந்து சக்கரவர்த்தி பட்டம் கொடுத்தாங்க. இருக்கலாம் ஒரு தமிழ் மன்னரால் கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நிற்கக்கூடியவர். எனவே நீங்க அவரை கூப்பிட்டு பேச வைக்கிறது தான் நியாயம். அடியேன்னு போட்டு இதுல பேசுறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஆனா இசை தெரிஞ்சவங்க தான் பேசணும்னு அவசியம் இல்லை. அப்போ இப்படிதான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். இசை என்பது எவனுக்கு தெரியுமோ அவனை மட்டும் ஈர்க்கக்கூடிய ஒன்று அல்ல. இந்த சினிமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு சினிமாவை பற்றி எடிட்டிங் அது இது லொட்டு லொஸ்க்கு பேக்ரவுண்ட் அது இதை ஒன்றும் தெரியாது. நான் பார்த்துப்பேன், நல்லா இருக்கு படம்னா. அமிர்தத்தை கொண்டு போய் உட்கார வச்சுங்களேன், வி ராஜனை அந்த ஷார்ட் சரியில்லைப்பா, பின்னால் ஷேடு விடுது பத்தியா, அவன் டெக்னிக்கா பார்ப்பான்.
அவனுக்கு டெக்னிக் தான். அது மாதிரி எனக்கு வாசித்தார் ஆகாடுறான். அதே ஒரு வித்வான் உட்காந்து வச்சுக்கோ, என்ன தொப்பி தொப்பு தொப்புன்னு போடுறான், வலதுலேயே சரி அடி விழலையே அப்படின்னு அவனுக்கு அதுல தான் குற்றம் கண்டுபிடிக்கிறதுல இருக்கும். ஆனா எனக்கு பாராட்டுறதுல இருக்கும். ஆக என்ன ரசிகனா எடுத்துங்களேன், ஏன் என்ன வித்வானா எடுத்துக்கிறீங்க? ஆக இசை என்பது எல்லாரும் ஈர்க்கும். சார், குழந்தைக்கு ஆரோரம் அவரோரம் தெரியுமா? ஆனா ஆரோரம் பண்ண தூங்கிடுது. பாம்புக்கு என்ன தெரியுமா? மகுடி வாசித்தா ஆடுது. பயிருக்கு என்ன சங்கீதம் தெரியுமா? வளருது. நோய்க்கு என்ன சங்கீதமானா போகுது. சங்க இலக்கியத்துல ஒரு பொண்ணு பாடுறா, யானை நிக்குது, ஓடி போயிடுது, நிக்குது. அப்படி இன்னொரு சங்கீதம் பாடுற அகநானூர்ல கொலை செய்ய வந்தவன் கூட கையில் கருவி கீழே போட்டு நின்றுறானே. எத்தனை பாடுறோம். உதயணன் யானை பாட்டு சங்கீதத்தை பாடினா யானை ஒழிச்சுட்டானே. ஆக சங்க இலக்கியத்திலாம் ஒரு ஆட்டுக்கும் யானைக்கெல்லாம் சிறுது, பயிருக்கு தெரிது. அவையெல்லாம் இசையில மயங்குற பொழுது துரைமுருகன் மயங்கக்கூடாத. நான் சங்கீத நுணுக்கு சொல்லல, நான் மயக்கத்தை சொல்றேன். சரி சொல்றாங்களே, மழைக்கு என்ன இங்கீதம் தெரியுமா? சங்கீதம் தெரியுமா? ஜட்சமம் தெரியுமா? எத்தனை மேலகத்தை காரணம் தெரியுமா? ஆனா அமிர்தவர்ஷி பாடினா மழை வருது எப்படி? சூரியகாந்தி பாடினா மழை வெயில் அடிக்குது எப்படி? தீபம் பாடினா தீப்பிடிச்சுக்கிறது எப்படி? ஜோதிஸ்வரர் பாடினா விளக்கு எரியுது எப்படி? வசந்தம் பாடினா மாலை வருது எப்படி? ஆக இயற்கை கூட மயங்கிறது, அக்ரணை பொருள்கள் மயங்கிறது. ஆகவே இசை என்பது எல்லாருடைய இதயத்தையும் தொடக்கூடிய ஒன்று. எனவே நான் இசை அறிந்தவன் அல்ல, ஆனால் இசையை ரசிக்கிறவன். எனவே இந்த மேடையில் எனக்கு பேசுவதற்கு அது ஒன்றுதான் தகுதியை தவிர எனக்கு இசையிலே கரை கண்டவன் அல்ல, ஞானம் கண்டவன் அல்ல. நான் வாத்தியங்களை வாசித்தவன் அல்ல, நான் சரவழி படித்தவன் அல்ல. ஆகையினால் எனக்கு ராஜரத்னம் பிள்ளையினுடைய சங்கீதம் பிடிக்கும். தேடி தேடி அலைஞ்சிருக்கிறேன் அவருடைய தோழியை நான் கேட்கறதுக்கு. இன்னைக்கு கூட நான் ஒன்று தப்பு பண்றீங்க, நிறைய ரெக்கார்டு டிவியில் ஸ்டேஷன்ல இருக்கு அவரது. இன்னும் சிலர்தான் வேண்டு வந்திருக்கு. அதையெல்லாம் கொண்டு வந்து வெளியிடணும்ன்றது என்னுடைய ஆசை. ஆக கர்நாடக இசை உலகத்தின் காந்தர்வ இசை மன்னனாக விளங்கியவர் நம்முடைய டி.என். ராஜரத்னம் அவர்கள். அதைவிட சுயமரியாதை சுடர், தன்மான வீரர், வாய்ப்பாட்டிலே விற்பனர், திரையுலக நடிகர், நாதசுரத்திலே சக்கரவர்த்தி என வந்த ஒரு இலக்கிய இமயம், இசை இமயம் நம்முடைய டி.என்.ஆர். அவர்கள். வெண்பாவுக்கு புலி, விருத்தத்துக்கு கம்பன், கவிக்கு காளமேகம், வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அண்ணா, சுவை தமிழுக்கு கலைஞர், தொண்டுக்கு பெரியார் என்பதை போல் தோழிக்கு ராஜரத்னம் என்ற பெயரை நிலைநாட்டி வைத்திருவர் ராஜரத்னம் அவர்கள். நான் ராஜரத்னத்தினுடைய பிறந்த நாளிலே எனக்கு தெரிந்த அளவில் அவருடைய வரலாற்றை நான் 3 பகுதிகளாக பிரிக்கிறேன். என்னுடைய பேச்சை அப்படித்தான் அமைத்திருக்கிறேன். 1, டி.என்.ஆர். நாதசுரத்திலே செய்த அற்புதங்கள், அவர் என்னென்ன பண்ணார். 2, அவர் செய்த சமுதாய புரட்சி. 3, அவர் வாழ்க்கையிலே நடத்திய பல்வேறு சுவையான நிகழ்வுகள். எனவே 3 பகுதிகளாக நான் பிடித்து உங்களிடத்தை வைத்திருக்கிறேன். நாதத்துக்கென்றே பிறந்தவர் ஒரு அற்புத மனிதர் நம்முடைய டி.என்.ஆர். அவர்கள். நாதசுரத்திலே பொதுவாக சொல்வார்கள் சுத்துகாரம், அகாரம், தன்னகாரம், ராகவரிசை, விரலடி, கமகம், பிர்கா. இந்த 7 அம்சம் இருந்தால்தான்
அவன் நாதஸ்வர வித்வான். ஆனால் எல்லா வித்வான்கிட்ட இந்த 7 அம்சம் இருக்கிறதல்ல. இந்த 7 அம்சம் பொருந்திய ஒரு மகத்தான மேதை நம்முடைய TN ராஜரத்னம் மட்டும்தான். அவருக்கு இருக்கிற, நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், படிச்சவன். அவருடைய சங்கீதத்துக்கு முதல் காரணமே ஸ்பீடு. அந்த ஸ்பீடு, அந்த சுரம்பரிக்கிற வேகம், அதுதான் அவருடைய நாதத்தில் மிகப்பெரிய ஒன்று. ஆக சுரம்பரிக்கிற வேகம், கமகத்தின் கம்பீரம், பிர்கா போடுகிற அற்புதம், விரலடியில் விந்து செய்கிறது அந்த வேலை, ரவையின் கோர்வை, இப்படி செய்திகளை போட்டு அவர் இழைக்கிற பொழுது, அந்த இசையை கேட்கிற பொழுது மெய் மருந்து நிற்கிறோமே, அதுதான் TN ராஜரத்னம் பிள்ளை. சுர வாசிப்பது என்பது வேறு, கீர்த்தனை வாசிப்பது என்பது வேறு. கீர்த்தனை வாசிப்பதற்கு பாவம் வேண்டும். ஆனால் நான் கேட்ட வரையில் அவரிடத்தில் கீர்த்தனை வாசிப்பிலே பாவத்தை காட்டுவதை விட ராகத்தினுடைய ஆலோபனையை விஸ்தரிப்பதிலே காட்டுகிற வேகம் அதுதான். ராகத்தின் ஆழம் தெரிந்த மனிதர், அகலம் புரிந்தவர், குடுக்கு நெருக்காக அந்த ராகத்திலே பிரயாணம் செய்தவர், அந்த ராகத்தை தன்னுடைய சிறு குவளையில் கொண்டு வந்து நிறுத்தி காட்டியவர் நம்முடைய TNR அவர்கள். அவரே சொல்றார், என் குழந்தை பருவத்தில் இருந்தே நாதத்தை நாபி கர்மலத்திலே இருந்து வரும் பிற்காக்களையும் கமனங்களையும் சாதகம் செய்தே வருந்திருக்கிறேன். இதான சிவாஜி கணேசன் சொல்றாரு. எங்க இருந்து? எனது குழந்தை பருவத்தில் இருந்தே நாதசுரத்தை நாபிக்கலமத்திலிருந்து வரும் பிற்காக்களையும் கமகங்களையும் சாதகம் செய்து வந்திருக்கிறேன். எவ்வளவு அபாயகரமான சங்கதிகளா இருந்தாலும் சுருதியை மட்டும் சுத்தமாக வைத்துக் கொள்வேன். எவ்வளவு பெரிய வார்த்தைகள். ஆக 1 மணி நேரம் கேட்டாங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் வாசித்து நல்லா கொடுக்கறதுக்கு எல்லாம் கலைஞர் தான் சொல்லுவார். நேற்று கூட சொல்லியிருந்தார். அவர் சொன்னார், ராஜரத்னே நான் பேச போறேன். அவர் சொன்னார், சுயமரியாதை சிங்கனையா வந்தாடும், யாரும் பயப்பட மாட்டார். அவர் பார்த்தீங்களா சார்? நான் இதோட சின்ன படம் தான் பார்த்தேன். இன்னைக்கு ஒரு பழைய படம் ஒன்று கிடைச்சிச்சு. இதில் பாருங்க சார், எப்படி நிற்கிற பாருங்க. மைசூர் மகாராஜா இவங்கிட்ட பிச்சை வாங்கணும், எப்படி நிற்கிறது போல ராசல் தான். ஆக அவ்வளவு பெரிய தான். இந்த மாதிரி ஷூட் போட்டுக்கிட்டு தானே ஆகஸ்ட் 15 போய் டெல்லியில் வாசித்தார். அவர் சொன்னாரு, நேரு யாரோ சமஸ்தானவாதின்னு நினைச்சேன், நீ நாதசுர வித்வானான்னு கேட்டார். ஆமா, நாதத்தை கேட்டு அசந்து போயிட்டார். உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எங்க ஊர் கரண்ட் கொடுன்னு கொடுத்துட்டாங்க. ஆக நாதத்தை அப்படி வாசித்திருக்கிற அற்புதமான ஒரு மனிதர். சில பேர் நினைக்கிறாங்க அவர் தோடி மட்டும்தான் வாசித்தார். ஒரு நான் இன்னைக்கு எடுத்துன்னு வரணும்னு நினைச்சேன். நான் ஒரு விருத்தத்தை வாய்ப்பாட்டில் பாடுறார் சார். நீங்க இது வச்சிருந்தீங்கன்னா, அவங்க செல்போன் வச்சிருப்பீங்க, அதில் அந்த என்ன போடுறது, எதில் போடுறது, இல்ல ஒரு இது போட்டு வருமே, கூகுள் யூடியூப்ல போட்டீங்கன்னா அதில் ஒரு பாட்டை, ஒரு விருத்தத்தை பாட்டி அந்த கமகம் உருட்டுறாரு பாருங்க. நாதசுரத்தில் எப்படி உருட்டுறாரோ அதே எனக்கு ராத்திரியில் கலைஞர் சொல்வாரு, யோ நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறியா, நான் ராத்திரியில் ஒரு பாட்டாவது அவரது நான் கேட்காம தூங்க மாட்டேங்க. நான் TNRுடைய கச்சேரியை கேட்டுக்கிட்டே இருந்தேன், நான் தூங்கிட வேண்டாம். நானும் அப்படிதான்.
ஏதாவது ஒரு கச்சேரி இது கேட்கலன்னா அவனுக்கு தூக்கம் வராது. ஐயோ என்னமோ விட்டுட்டுமே, அது மாதிரி பழகி போச்சு. ஆகையினால சுருட்டி, தர்பார், கல்யாணி, ஷண்முக பிரியார், சுகந்து வராளி எல்லாம் வாசித்திருக்கிறார். அவரே சொல்றார். ஆக இவை எதுவா இருந்தாலும் அன்னாயசமாக வாசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தார். என்ன 50 வருஷம் ஆகுது அவர் இறந்து. அவருடைய சக்தி என்னன்னா, பெருமை என்ன, அவரிடத்துல வந்து நிக்கல எவனும். டிஎன்ஆருக்கு அப்புறம் அதை உற்பத்தி, டிஎன்ஆர் என்ன அவர் சாப்பிட்டார் சார் அப்படி இருக்கிறோம். அவங்க அப்பா இவர் வாசித்த உடனே நிறைய ஓடி வந்து கட்டியா பிடிச்சிக்கிட்டாரா, டே நான் நினைத்ததெல்லாம் வாசித்துட்டுறான்னு கேட்டார். அப்படி வாசிக்கக்கூடியவர்கள் வரல, வரமாட்டாங்க. ஏன்னா அவரெல்லாம் ஒரு தெய்வ பிறவி மாதிரி. ஒரு முறை தான் பிறப்பார்கள். காந்தி ஒரு முறை தான் பிறப்பார், ஒரு பெரியார் ஒரு முறை தான் வருவார், அண்ணா ஒரு முறை தான் வருவார், ஆபிரகாம் லிங்கன் ஒன்று தான் தோன்றுவார். அதே போல நாதஸ்வரத்தில் கொண்டு வந்த மிகத்தான ஒரு மனிதர். நமக்கு இசை கேட்கிற புத்தி குறைஞ்சு போச்சு. ஏன் பிரிட்டிஷ்கார குழந்தைகளுக்கு நர்சரியிலிருந்து சங்கீதம் சொல்லிக் கொடுக்கிறான். நமக்கு ஏதாவது பாடினா என்னடா அங்க பாட்டு, புத்தகத்தை எடுத்து படிக்காம என்ன, அதுவும் படிச்சு பிரயோஜனம், இதுவும் படிச்சு பிரயோஜனம். என்ன குழந்தைகளுக்கு பார்க்கணும், அதுக்கு என்ன சேருது, என்ன சமாச்சாரம். அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது, எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிடாது. ஆனா அந்த இசையை ஆரம்பத்திலிருந்து நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை உடையவன் நான். ஒரு ஸ்கூல் வச்சிருக்கீங்க, இயலிசை நாடகம் வச்சிருக்கீங்க, அது யாருக்கு பண்ண. நான் ஒரு 10 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் என் பேத்திக்கு ஒரு ஆள் பாட்டு கற்றுக் கொடுக்க சொல்லி. ஒரு ஆள் வந்தார், சின்ன குழந்தை, 4 வயசு கூட ஆகல. நானே அது சரி காமன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதுகிட்ட வந்த உடனே அதான் இது காகலி நிஷாத்தம், சுத்தர்த்தம், அந்தரகாந்தாரம் ஓடி போச்சு. 4 வயசு தெனாலிராமன் பூர சுட்ட மாதிரி கிட்டவே வரமாட்டேன். அருமையான டான்ஸ் ஆடுது. எனக்கு ஆசை, எங்க வீட்டில் என் பேரன் பேத்தியில ஒன்னையாவது இசைத்துறையில கொண்டு வரணும்னு ரொம்ப எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு நான் கொண்டு வரணும்ல, அதுக்கு நான் இறை நடக்கும் போது தெரியுது இதுதான் வரணும். அதை கண்டுபிடிச்சு அவங்க கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. ஆகையினால அவருடைய இசை ஞானம் அப்படிப்பட்டது. ஆனா எல்லாவற்றையும் விட அடுத்து நான் சொன்னேனே, இந்த இசையை விட அவருடைய மகத்தானது என்னன்னு கேட்டால் அவருடைய சமுதாய புரட்சி. எப்பேற்பட்ட வேலையை செய்திருக்கிறார். பெரிய பெரிய சமுதாய சீர்திருத்தக்காரங்களாம் செருப்பு முடியாதெல்லாம். நீங்க இந்த இதை 2 பிரிவா பிரிக்கணும். அதாவது ராஜரத்னத்துக்கு முன், ராஜரத்துக்கு பின்னு பார்க்கணும். ராஜரத்துக்கு முன்னால என்ன இந்த சமுதாயம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். ராஜரத்னத்துக்கு பின்னால எப்படின்னு பார்க்கணும். ராஜரத்னத்துக்கு முன்னால் காலில் செருப்பு கிடையாது, வித்வான்களுக்கு போட முடியாது. முழங்காலுக்கு மேல வேட்டி, துண்டணியாத தோள், சட்டை அணியாத மேனி, தலையில கட்டுக்குடுவி, கூனி குறுகி நிக்கணும். அதை விட கேவலம் மேளக்காரன் என்கிற ஒரு கேவலமான பெயரை சொல்லுவது. மேளக்காரலாம் வந்துட்டாரப்பா வாசிக்க சொல்லு. அந்த ஆணவத்தினுடைய எலும்பை முறித்த மனிதன் டிஎன்ஆர். தேவகோட்டையில் ஒரு கச்சேரி, பந்தாவோடு தானே வருவார். அவனுக்கு பம்பாலா காலில் வந்து இறங்கி போடுறான். போய் சாப்பாடு எடுத்துன்னு வாடா, செட்டியார் வீட்டில் பண்ணுறான் அப்படின்னு. சாப்பாடு கொடுக்குற இடத்துல வேறு பையன் எடுத்து போயிருக்கான் டிஃபன் கேரியரை. யாருக்கடா சாப்பாடு? டிஃபன் கேரியர் அப்படின்னு ஒரு செட்டியார் கேட்டான். அவனுக்கு தெரியாது, அது பங்காளி இருப்பான்ல டிஎன் ராஜரத்னத்துக்குண்ணா. மேளக்கார பையனுக்கு இடுப்பு சாப்பாடா? போய் அந்த மேளக்காரன் வந்து சாப்பிட சொல்றாங்கம்மா.
அவன் போய் சொல்லிட்டான். என்னடா சொன்னா? சரி நீ வேற எங்கேயும் ஹோட்டலில் வாங்கி நான் சாப்பிட்டுக்கோ பட்டு சொல்லிடு. கச்சேரி, இவர் கச்சேரி கேட்கறதுக்கு ஜே 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 ஜேன்னு உட்காந்து தேவைப்பட்டு போகிறான். நேராக போய் இறங்கினார். ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னே சின்ன பையனை கூப்பிட்டாரு. இங்கே இருக்கிற செட்டியாரில் எவனா அவன் சொன்ன மழைக்காரன். அவன் சொன்னால் அதை நிற்கிறான் ஓரமாக பட்டு துண்டு போட்டு அவர் தான் விறுவிறுன்னு போகிறார். அவன் தோல் மேலே சிரிச்சிக்கினே கை போட்டு கப்புடன் வேட்டி பிடிச்சி அந்த பக்கம் தள்ளிக்கிட்டு போனார். செருப்பு எடுத்து வாங்கணும் விட்டான். ராஸ்கல் எவன்டா மழைக்காரன்? மழைக்காரன் அடியே பாடுறா இப்போ அண்ணா அடிச்சா உடனே அவங்க குய்ய இருந்தான். 4 பேர் ஓடி வந்தாங்க. என்ன சார் என்ன சார் ஐயா ஐயா என்ன சொன்னான் கேள்றான். அதான் வாசிக்க முடியாதுடா என்ன டேய் அட்வான்ஸ் டிசி அடிறாண்ணா. சார் நீங்க என்ன கூட ஒன்று 2 அடி அடிங்க, ஆனா நீங்க கச்சேரி மட்டும் போட்டா போயிடாங்க. வந்து உட்கார்ந்து பண்ணாங்க. அந்த வீரம் தாண்டா இன்னைக்கு உங்களை நாதஸ்வர வித்வான், தமிழ் வித்வான் இவரையெல்லாம் இன்னைக்கு மேலக்காரன்றவனை மாத்தி ராஜரத்தன் பிள்ளை வாழ், இந்த பிள்ளை வாழ் போட்டு கூப்பிட்டான் பாருங்கோ. அவளெல்லாம் அவளை பிள்ளை வாழ் போட்டு கூப்பிட வைத்த முதல் மனிதன் டி என்னார் கேட்டான். என்ன அக்கறை சார்? விடிய கால வரலையும் வீதியில் நின்றுகிட்டே அவன் வாசிக்கணும். டேய்